பல கோடி ரசிகர்களின் மனதில் தவழும் இசையின் தலைவன் ராஜா சார். இளையராஜா. இளையராஜா சார். இளையராஜா. இளையராஜா. ராஜா. இளையராஜா. ராஜா சார். இளையராஜா சார். இளையராஜா சார். ராஜா சார். இளையராஜா. இளையராஜா. ராஜா சார். இளையராஜா. இளையராஜா. ராஜா. இளையராஜா. ராஜா. இளையராஜா. இளையராஜா. King of music. கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், படைப்பதனால் என் பேர் இறைவன் என்றார். நான் அவருடைய மாணவன் சொல்கிறேன், படைப்பதனால் உன் பேர் இறைவன். இளையராஜா 1000 சரித்திரம், சாதனை, சகாப்தம். இளையராஜா அவர்கள் 1000 படங்கள் இனிமேல் யாராலும் பண்ண முடியாது. 1000 ராஜாக்கள் சேர்த்து சாதிக்க முடியாதே ஒரு ராஜா சாதித்தார். ராஜா முதல்ல சந்திக்கிறேன் திருலோச்சந்தர் கம்பெனியில. தியாகராஜ கீர்த்தனை தெரியுமா உனக்கு? இந்த திருப்பதி திரை விலகாம இருக்கிறத குறித்து திரை விலக வேண்டும் என்று தியாகராஜர் பாடிய ஒரு கீர்த்தனைய பின்னி எடுத்துட்டான் சார் ஆறுமணியத்தில். இந்த ஆளு ஏன் சார் பண்ண போறதுக்கும் திருவையாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நம்ம கூட வந்து இருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு. ராஜா சார் ஜீனியஸ். The one only, incomparable. இசைஞானி இளையராஜா. அற்புதமான ஒரு திறமைசாலி, ஒரு மகா திறமைசாலி அந்த மனுஷன். ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் நம்ம மத்தியில் இருக்காருன்றதே நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். Without your music, I don't think I could have come this far. அவருடைய அந்த சங்கீதம் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு படியிலையும் எனக்கு துணையாக இருந்திருக்கு. திரையுலகத்தில் நானும் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணனோட இசை தான். தமிழ்நாட்டின் பொக்கிஷம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம், அதுதான் இளையராஜா. இன்னைக்கு இந்த மேடையில் மனோவாக நின்று இத்தனை பாடல்கள் பாடி என் குடும்பத்தோடு நான் இங்கே இருக்கிறேன்னா அவர் போட்ட பிச்சை. என் தெய்வம் ராஜேஷ். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா அவருடைய இசைன்றது. ராஜா சார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். இவர மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டின் கௌரவம், இந்தியாவின் சொத்து. அவர் சொல்லுவாங்க, அந்த கிராமி கேட்டியா, அந்த ஆபா கேட்டியா, சாட்டர்டே நைட் ஃபீவர் கேட்டியா அப்படின்லாம் நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் கம்போசர்ஸை பற்றிலாம் கிட்ட சொல்லும்போது, நேற்ற கிராமி நேற்ற கம்போசிங், சின்னதாக ஒரு ஹார்மோனிய பெட்டி அதில் கையில் வச்சுன்னு பக்கத்தில் எந்த டேரக்டர் வந்தாலும் 7 டியூன் சும்மா புட்டிகேட்லேருந்து பட்டர் பிஸ்கரை தூக்கி போடுற மாதிரி ஒருத்தர் போடுறாரு இளையராஜான்னு ஒருத்தர். அவருக்கு ஈடு யாராவது இருக்காங்களா? நம்பர் 1 யாருனாலும் இளையராஜா, நம்பர் 2 யாருனாலும் இளையராஜா, நம்பர் 3 யாருனாலும் இளையராஜா. இளையராஜா சாருக்கு பார்த்தீங்கன்னா such an inspiration. ஒரு தொட்ட டியூன் கொட்டும், அது எஃபர்ட்லெஸ். என்ன ரியல் ஜீனியஸ். நான் இளையராஜா சாரை பார்த்து கிளாசிக்கல் கிட்டார் எடுத்தேன். நான் இன்னைக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு காரணமே இந்த பாட்டு தான். படம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ராஜா சார் மியூசிக் போட்ட அப்புறம் தான் சூப்பர் ஹிட் லெவலில் எடுத்து போகிறாரு. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட், ராஜா சார் இஸ் a greatest மியூசிக் டைரக்டர். MS விஸ்வநாதனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய புல் பூண்டுகளும் பட்சிகளும் பாடிக்கொண்டிருக்கிறது இன்னும் இளையராஜாவின் பாடலை. எப்படி சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடிப்பு என்கின்ற ஒரு கலைக்காக ஒரு குறியீடாக இருக்கிறார், ஒரு இனத்தின் குறியீடாக இருக்கிறார், அதே போல்தான் இளையராஜா அவர்களும் தமிழ் சினிமா இசையின் ஒரு கர்வமிக்க ஒரு குறியீடாக இருக்கிறார். 9 to 6 ஒரு தடவையாவது ராஜா சாருடைய பேச்சு விடாங்க சார். அது தெலுங்கு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஷாருக் கான் மாதிரி ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருடைய இசையை பற்றி பேசாம இருக்க மாட்டாங்க. I believe in music because of you. இப்போ ஒரு பிளேபேக் சிங்கரா இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பா ராஜா சார் தான் காரணம். நீங்கள் வாழும் காலத்தில் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லா இடத்துலையும் மியூசிக் போட தெரியும். ஆனா உங்களை போல ஒரு சிலருக்கு தான் எங்க மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியும். எல்லா வரலையும் சரஸ்வதி, எல்லா ஊர்லயும் சரஸ்வதி. So great and composer, great composer. உங்களால் நம்ம நாட்டுக்கு ஒரு 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 மியூசிக்கல் பிரஸ்டீஜ் கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்க போகுது. சவுத் இந்தியன் மியூசிஷியன்ஸ் மதிக்கிறாங்கன்னா that's the only reason behind this இளையராஜா சார். For your music, without which my life would be a zero. நான் பலமுறை நினைச்சது உண்டு, அன்னைக்கிளி மட்டும் ஒரு ஆங்கில படமாக இருந்தா இன்னும் ராஜா சார் 32 ஆஸ்கார் வாங்கியிருப்பாரு. எனக்கு 80 வருஷம் நான் வாழ போறேன் அப்படின்னு தெரிஞ்சா என் கடவுளிடம் கேட்கிறேன், ஒரு 30 வருஷத்தை பிடிங்க ராஜாட்ட கொடுத்துருக்கு.
எல்லா ஊர்லயும் புரிஞ்சது. நீங்க ஒரு பெங்காலியை கேட்டு பாருங்க, ஒரு அஸ்ஸாமீஸை கேட்டு பாருங்க, ஒரு நார்த் இந்தியன் லக்னோ எங்க வேணா போய் கேட்டு பாருங்க. இளையராஜான்னா கொஞ்சம் பின்னாடி போவாங்க. That Nada Saraswati is there with him and in him. Thank you so much, Rajesh sir, for that input. And thank you for giving me this opportunity to have stood in the same room as you and perform in front of you. Thank you. I am his fan. டிவிஜி, நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் என் தலையில ஏறவே இல்லையே. நான் என்ன பண்றது? அது எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம்? எனக்கு தானே தெரியும் டிவிஜி, நான் என்ன கத்துருக்கேன்னு. நகத்தினுடைய அளவு கூட கிடையாது. நன்றின்னு எனக்கு சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா நான் ஏற்றுக்கிட்டா எனக்கு உண்மையானவனா நான் இருக்க மாட்டேன். நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தா only to the God. என்னை தூக்கி நாயே கடடான்னு போட்டான்டா இசையை வந்து என் மூலமாக வெளிப்படுத்திய இறைவனுக்கு தான் தவிர இதில் நான் ஒரு பொருட்டே கிடையாது. என்னை பாராட்டுவது என்பது இசை உலகத்தையே பாராட்டுவதாகும். இசை உலகத்தை பாராட்டுவது என்பது இசையை தந்த நமது தெய்வமான சரஸ்வதியை பாராட்டுவதாகும், சரஸ்வதியை வணங்குவதாகும். வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, அம்மா சின்ன கண்ணே.